ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஒரு அருமையான தமிழ் புது வருஷம் குரோதி ஆண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகளை தரப்போறதுன்னு பார்க்க போறோம். உங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனுடைய அன்பு வணக்கங்கள். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்குன்னா, வருஷம் பிறக்கிற போதே செவ்வாய் சனியுடைய சேர்க்கை உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது. புது ஜாப் கிடைக்கும், அது ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ரெண்டாவது விஷயம், ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய வருஷம் அப்படின்னு வருஷத்தை காட்டுறது. எவ்வளவோ மனசுல வருத்தம் இருந்திருக்கும், என் பையனுக்கு இது நடக்கலையே, என் பொண்ணுக்கு இப்படி நடக்கலையே, அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு உங்க பிள்ளைகள் வாழ்க்கை அமோகமா இருக்க போகிற ஒரு நல்ல வருஷம். அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் நல்லா கூடும். புதுசா வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது அப்படிங்கிற யோகம் வருது. பேங்க் பேலன்ஸ் நல்லா கூடுறது. நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நிறைய தங்க நகைகளா வாங்குறதா இருக்கலாம், புது வீடு வாங்குறதா இருக்கலாம். அப்படி சுபமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிஷபராசிக்காரங்க நிறைய பண்ண போறீங்க. அதுவும் இந்த குரு பகவான் உங்க ராசிக்குள்ளேயே வரார் அப்படிங்கும்போது கடுமையான உழைப்பை கொடுத்து அதற்கேற்ப முன்னேற்றத்தை கொடுப்பார். அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு புத்திரபாக்கிய யோகமும் மே 1 பிறகு புத்திரபாக்கிய யோகமும் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு வருதுங்கிறது தி பெஸ்ட் விஷயமா இருக்கு. பிஸ்னஸ்ல நிறைய சாதிப்பீங்க. ராசிக்கு 11ல் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு பிஸ்னஸ்ல பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க போறார். சிஏ படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் இயரா இந்த வருஷம் அமைய போறது. பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்ஸ் புதுசாக போடுறது, வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலையில் முன்னேற்றம் அப்படின்னு நல்லா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் டெய்லி ஹயக்ரீவர் வழிபாடு செய்தீர்கள்னா ரிஷபராசி மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகும். சகோதரர்களோட கொஞ்சம் கருத்து மாறுபாடு வரலாம் அப்படின்னு இருக்கிறதுனால சகோதர உறவுகளை இந்த வருஷம் முழுக்கவே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதா ரொம்ப நல்லது. கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு வேலை கிடைக்கும். பேச்சுத்துறை, எழுத்துத்துறை, கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய முன்னேற்றம். அசுரகுருவுடைய வீட்டில் இந்த முறை தேவகுரு வருகிறார் அப்படிங்கிறது பல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து ஒரு செல்வ செழிப்பும் குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்களும் கூடி வரக்கூடிய பெஸ்ட் இயரா இந்த குரோதி வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போறது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி சார், நாங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கிறவங்க தைரியமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அந்த பிசினஸ்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றமும் சேரும். வேலையில இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நல்ல இடமாற்றம் இந்த ஆண்டு கூட போகுது. உங்களுக்கு வேறு மாநிலங்களுக்கோ நாடுகளுக்கோ செல்லக்கூடிய யோகமும் கூடி வரும். மகிழ்ச்சியான வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய ஆனந்தம் பெருக அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரியே குரோதி ஆண்டுல வழிபடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அன்பர்களே, இந்த பதிவுல குரோதி வருஷத்துல 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன என்ன பலன்கள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நான் தொட்டு காட்டி இருக்கிறேன். உங்க ஜாதக ரீதியாக இந்த குரோதி வருஷம் என்ன என்ன நன்மைகளை உங்களுக்கு தரப்போறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்க எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். அதே போல நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்கள் அலுவலக தொலைபேசிகள் என்கேஜா இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஊரையும் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.